ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக சத்து வாய்ந்த இந்த கோவக்காயை வாங்கினதாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருங்க. பழுத்த கோவக்காய் சேர்த்துக்காதீங்க, முத்த கோவக்காய் சேர்த்துக்காதீங்க. நார்மல் கோவக்காயை நீளமாக நறுக்கி வச்சுருங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி நம்ம சமைக்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகு, தேங்காய், சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, வரமல்லி எல்லாம் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு ட்ரையாக வறுத்துங்க. எண்ணெய் ஊற்ற வேணாங்க. இதை ட்ரையாகவே வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரையாக வறுத்துங்க. கோவக்காய் ரெடியாக நறுக்கி வச்சுருக்கீங்களா, அது ஒரு பக்கத்து ஓரமாக வச்சுருங்க. இந்த கோவக்காய் வந்து நம்ம ஸ்லேட்டில் அழிச்சு, பழுத்த கோவக்காய் அழிச்சு 90ல் 80லாம் நம்ம வந்து ஸ்லேட்டில் எழுதும். அவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு எழுதும். வேலி ஓரத்தில் இருக்க கோவக்காய்க்கு அப்படி சண்டை போட்டு பழுத்த கோவக்காய்ச்சி தேய்ச்சி ட்ரெஸ்லாம் வீணாக்கி அடி வாங்கினலாம் ஒரு காலம் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கோவக்காய் காசு கொடுத்து கடையில் வந்து வச்சுருக்காங்க. அது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்கிறாங்க. நல்லா வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கோவக்காய் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு கடுகுல ஒரு போட்டாச்சு. படப்படன்னு பொரிய விட்டு கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டுங்க. கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்னா அந்த கோவக்காய் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துங்க. ஏன்னா மசாலா ரெடியாக வச்சுக்கோமா, தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சு 2 சுருளை கிண்டி விட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய், வரமல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு அந்த மசாலா மிக்சியில் ஆற வச்சு அரைச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த பவுடரை நம்ம தேங்காய் போடுறதுனால உடனே செஞ்சாகணும். தேங்காய் போடாமல் நீங்கள் பவுடரை மட்டும் நுணுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்போ உருளைக்கிழங்கு, கோவக்காய் அந்த மாதிரிலாம் வறுவல் ஐட்டத்தப்போ போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை மேலாக தூவி விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மசாலா போட்டு நீங்கள் கோவக்காய் ஒரே வாட்டி மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த கோவக்காய் அந்த மாதிரி வறுவல் ஐட்டம் இருக்குல்ல, சேனக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் இந்த மசாலா மட்டும் தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு வச்சுருக்கனால கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மட்டும் தான் தேங்காய் இல்லாமல் மசாலா வேணால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தேங்காயும் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கிண்டி விட்டுங்கன்னு வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த மசாலா பூரா அந்த கோவக்காய் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு அந்த சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சைடிஷாக நாங்கள் சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. கோவக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுபாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெரிய வீடியோ டெய்லி 4 மணிக்கு போட்டுட்ருக்குங்க. ஷார்ட்ஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.